ஸோ வணக்கம் கைஸ், வெல்கம் டு ப்ளே மை டிஸ்க். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. நிறைய பர்சனல் ஒர்க்ஸு, அப்புறம் என்னோடய ப்ரொஃபஷனல் ஒர்க்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், வீடியோ போட முடியல. ஸோ இப்போ நம்ம வந்து மறுபடியும் நம்ம வந்து சேனலில் வந்து எல்லாத்தையுமே வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நான் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ஆல்டர்னேட்டிவ் மாதிரி இதை வந்து சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம எப்படி வந்து நம்ம ஹோமில் வந்து ஆட்டோமேஷன் பண்ணுறது, நம்மளோட ஓன் என்டர்டெயின்மெண்ட்டை வந்து ஹோம் என்டர்டெயின்மெண்ட்டை எப்படி இன்னும் வந்து நம்ம ஹோம் தியேட்டர் செட்டப் இல்லை பெரிய பெரிய ப்ரொஜெக்டர் செட்டப் அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரி சர்வீசஸ்லாம் அவங்க போகிறாங்கன்றதை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது நான் அந்த உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லணும் இல்லையா, அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ளூரே டிஸ்க் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும், நம்ம கேட்குறவங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து என்னால் அது வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாது. இது வந்து லைக் நான் வந்து ப்ளூரே டிஸ்க் பற்றியே வீடியோ போட மாட்டேன்றது இல்லை, நான் வந்து யாருக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் தமிழ் படங்கள் முக்கியமாக நான் வந்து யாருக்குமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறதில்ல. இனிமேல் தமிழ் படம் வேணும்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட வந்து தயவு செஞ்சு யாரும் வந்து தமிழ் படம் அரேஞ்ச் பண்ணி தர சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா தமிழ் படத்தில் வந்து நிறையா வந்து இஷ்யூ, குவாலிட்டி இஷ்யூ அது இதுன்னு எல்லாமே வருது. நம்ம வந்து டிஸ்க் வந்து நம்மக்கிட்ட ஒன்று சொல்கிறாங்க, நம்ம அதை வாங்கி நான் அதை வந்து நான் ஓப்பன் கூட பண்ண மாட்டேன். நான் அப்படியே வந்து நமக்கு வர்றதுலேருந்து நம்ம அப்படியே வந்து நம்ம கேட்குறவங்களுக்கு அப்படியே வந்து நம்ம அதை அனுப்பிச்சி வச்சுருவோம். அதுதான் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போது அவங்க கைக்கு போகிறப்போ வந்து இப்போ உண்மையிலேயே டிஸ்கில் வந்து ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு, அந்த டிஸ்க் வந்து ப்ளே ஆகலை, இது பண்ணலைன்னா நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். அதே மாதிரி ரீஃபண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு சில பேத்துக்கு வந்து அடுத்த ஆர்டரில் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மூவி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் வந்து நம்ம நிறையா அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருந்தோம். பட் என்னென்னா குவாலிட்டி இஷ்யூஸ் வந்து என்னால் வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது என் கையிலேயே இல்லை. அது வந்து என்னால் அதை வந்து இது பண்ணும் என்னோட கண்ட்ரோலில் அது இல்லை. ஸோ அதனால் வந்து என்னால் அதை வந்து அசஸ் பண்ண முடியல. ஸோ இதனால் வந்து நிறையா இஷ்யூஸ் வர ஆரம்பிக்குது. இப்போ தமிழ் படம் கேட்குறவங்க பார்த்திங்கன்னா, ஒரு சில படங்கள் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம ப்ளூரே என்ன ரிப்போ அதுவே வந்து கிடச்சிருது. ஒரு சில பேத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரிஜினல் ரிப்பு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஆக்சுவலி தமிழில் வந்து ப்ளூரேஸ் கிடைக்கிறதே வந்து ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. ஒரிஜினல் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரிஜினல் கிடைக்கிறதும் ரேர் ஆகிடுச்சு. ஒரிஜினலோட ரிப்டு காப்பி கிடைக்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இப்போ பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே எல்லாமே கிடைக்கிது. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் டிஸ்க் தான் வாங்கி இது பண்ணணுன்னு இல்லை. நீங்கள் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் உங்கள் ஃபைல் இல்லை யூஎஸ்பி வழியாக அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இங்கிலீஷ் படம் வந்து நம்மக்கிட்ட வந்து நீங்கள் எனி படம் வந்து நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், நான் அதை வந்து அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். தமிழ் படங்கள் நான் இதுக்கப்புறம் நான் வந்து எதுவுமே நான் வந்து பண்ண போகிறதில்ல. அதை நான் இப்போவே வந்து தெளிவாக சொல்லிட்டேன். தமிழ் படங்கள் யாருமே வந்து என்கிட்ட கேட்காதீங்க. அதுவும் இப்போ ரீசெண்டாக வர்ற படங்கள் எல்லாமே வந்து ஃபைல் ரிப்டு காப்பி தான் வருது. நிறையா இப்போ வர படங்கள் எதுவுமே வந்து ப்ளூரேலேயே வந்து ரிலீஸ் பண்ணலை, ஃபைல் ரிப்டு காப்பியாக மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபைல் ரிப்டு காப்பினா என்னன்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து வந்துட்டுருக்கு. அது வந்து நான் வந்து ஜென்ரலாக நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. யாராவது கேட்டாங்கன்னா கூட நான் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் யாருக்குமே. ஏன்னா அது வந்து அப்புறம் வாங்கிட்டு அப்புறம் அவங்களுக்கும் அது வந்து என்னடா இது குவாலிட்டி வந்து இந்த மாதிரி இருக்குது, இது வந்து நம்ம வந்து ஆன்லைனில் எடுக்கிறதும் இதுவும் இல்லை, ஓடிடியில் பார்க்குறதுக்கும் வந்து சேம் குவாலிட்டியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் நான் அது யாருக்குமே நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறதில்ல. ரீசெண்ட் டைம்ஸில் வர மூவிஸ் வந்து நான் யாருக்கும் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறதில்ல. ப்ளூரேல ரிலீஸ் ஆகுதா அந்த படத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். தமிழில் வந்து மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 65-70 படங்கள் மட்டும்தான். 65ன்றதே வந்து எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ கம்மியாக மட்டும்தான் ப்ளூரேஸ்ன்னு சொல்லி கம்பெனி ரிலீஸ் பண்ண ப்ளூரேஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட காப்பீஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து டஃப்பான ஜாப்பு. அதோட காப்பீஸ் வந்து எங்கேயும் கிடைக்கிறதும் இல்லை. அதுலேயுமே வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து தமிழில் வந்து மொத்தமாக நான் வந்து ஸ்டாப் பண்ணுறேன். அதுக்கு மேலே உங்கள் விருப்பம், நான் சொல்கிறது சொல்லிட்டேன். ஸோ இதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய வந்த இன்ஃபர்மேஷனு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹோம் லேப் செட்டப், அதாவது நீங்கள் வச்சிருக்கிற கலெக்ஷனை வந்து எப்படி நீங்கள் வந்து மல்டிபிள் டிவைஸ் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் ஒரு நெட்வொர்க்காக அதை எப்படி ஃபார்ம் பண்ணி வந்து ரன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு பேசிக் ஸ்டார்டிங் தான் இது வந்து. நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்பர்ட் லெவல் வந்து அட்வைஸ் எல்லாம் வேணும், நீங்கள் எக்ஸ்பர்ட் லெவலில் நீங்கள் வந்து பெரிய ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப் வந்து நீங்கள் தியேட்டர் ரூம் வச்சுருக்கீங்க, அதில் வந்து மல்டிபிள் டிவைஸஸ் உங்கள் ரூமில் உங்கள் வீட்டில் ரன் பண்ணுறீங்க, இல்லை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் அதை உங்களோட கண்டென்ட்டை ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்க, அப்படிலாம் வந்து உங்களுக்கு சஜஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நம்ம கூட வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. ஜோதி பிரசாத்னு ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கார், அப்புறம் வந்து விக்னேஷ்னு ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கார், அப்புறம் திலீப்பன், நிறைய பேர் இருக்காங்க. நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் வந்து அதுக்குன்னே தனியாக ஒரு த்ரெட் போட்டு வச்சுருக்கோம். நானுமே வந்து அதை பற்றின எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து ஆக்டிவாக அதில் வந்து எல்லாமே கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நிறையா வந்து டிஸ்க் மட்டும் இல்லை, நம்ம ஃபைல்ஸ் நிறையா வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம் நம்ம டிஸ்கார்ட் சர்வரில். ஸோ அங்கேயுமே நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து அதோட ஒரு குட்டி டெமோ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து பிசிக்குள்ளே போகிறீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு jellyfin.org அப்படின்னு அடிக்கலாம். இல்லை கூகுளில் போய் ஜெல்லிஃபின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம் தான். இது வந்து நீங்கள் ஆக்சுவலி இதை வந்து எந்த டிவைஸில் வேணால் ரன் பண்ணலாம். ஐஓடி டிவைசஸில் கூட இதை வந்து ரன் பண்ணலாம். ஐஓடி டிவைசஸில் நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் நம்ம எக்ஸ்பர்ட் ஒருத்தர் ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து அதை பற்றின உங்களுக்கான இதெல்லாம் வந்து வேணும்னு நினச்சிங்க, இல்லை நீங்களே வந்து ஒரு ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் உங்களோட சர்க்கிள்குள்ளே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பேசிக்காக உங்களோட வீட்டில் உள்ள கண்டென்ட்டை வந்து உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற கண்டென்ட்டையோ இல்லை உங்கள் பிசியில் இருக்கிற கண்டென்ட்டையோ எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு ஓவர்வியூ, ஒரு அவுட்லுக்காக இருக்கும் இது வந்துட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜெல்லிஃபினை வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளைண்ட்டுன்னு இருக்கும், சர்வருன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து சர்வர் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த லேப்டாப்பை தான் நம்ம வந்து சர்வராக யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த லேப்டாப்பில் இருந்து தான் கண்டென்ட் வந்து நம்மளோட டிவிக்கோ நம்மளோட மொபைல் ஃபோனுக்கோ இல்லை நம்மளோட டேபு இல்லை வந்து நம்மளோட நம்மளோட இதை வந்து நம்ம ஆன்லைனில் எடுத்துகிட்டு போகிறோம். எல்லாத்துக்குமே வந்து இங்கேருந்து தான் போகுது. இதுதான் வந்து நம்ம வந்து சர்வராக ஆக்ட் ஆக போகுது. இது பார்த்திங்கன்னா டெபியன், உபுண்டு இருக்குது, போர்ட்டபிள் வெர்ஷன் எல்லாமே, ஆர்க் லினக்ஸ் எல்லாமே இருக்குது, ஃபெடோரா, சென்டோஸ் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நம்ம இங்கே வந்து விண்டோஸ்ன்றது சூஸ் பண்ணிக்கலாம். மேக் ஓஎஸ்க்கும் இருக்குது, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா மேக் ஓஎஸ் வச்சுருக்கவங்க அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வந்து டவுன்லோடுன்னு கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கேட்கும். நம்ம ஏதாவது ஒன்று AMD64 ARM ஆம் நம்ம வந்து கிடையாது. ஸோ நம்ம AMDயை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம EXE ஃபைலாகவே எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஜெல்லிஃபின் ரெபாசிட்டரிலேருந்து இப்போ டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து மீதியை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஜெல்லிஃபின் சர்வர் செட்டப் 10.9.1 ஆக்சுவலி லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிங்க. நம்ம அதை பற்றியும் நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஜோதி பிரசாத் வந்து அவர் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, என்னென்ன கோடிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது, ஆடியோ கோடிக்கு என்னெல்லாம் வந்து புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு சேஞ்ச் லாகையும் வந்து அதில் வந்து அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நம்ம டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நான் ஜென்ரலாக ஒரு லொக்கேஷனில் நான் இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணுறேன். நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ உங்களுக்கு டெமோ பர்பஸ்க்காக நான் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே இது வந்து இன்ஸ்டால் ஆயிரும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ட்ரேயில் வந்து நம்ம ஜெல்லிஃபின் வரும், ஆக்சுவலாக நம்ம ஓப்பன் பண்ணால் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட்டில் போய்ட்டு ஜெல்லிஃபின் ட்ரே ஆப்புன்னு வந்துருச்சா. இப்போ இதை நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து என்னோடய ஹார்ட் டிஸ்க்கை வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்க, நான் வந்து ஹார்ட் டிஸ்க்கை வந்து நான் வந்து என் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து சீகேட் பேக்கப் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹார்ட் ட்ரைவும் கனெக்ட் ஆகிடுச்சு, 1 TB ஹார்ட் ட்ரைவு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜெல்லிஃபின் ட்ரே ஆப் ஓப்பன் பண்ண போகிறோம். அதை ஃபஸ்ட் நம்ம எப்படி ஓகே ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ட்ரே ஆப்பில் போயிட்டு இங்கே போய் ஓப்பன், இங்கே ஸ்டாப்புன்ற ஆப்ஷன் இங்கே தான் இருக்கும். இங்கே நீங்கள் வேணும்னா இந்த சர்வீஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம், வேணான்னா நீங்கள் வேணும்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், வேணான்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஓப்பன் ஜெல்லிஃபின்னு கொடுத்தோம்னா ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அதோட இனிஷியல் IP அட்ரஸ். இதை நம்ம வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே இருக்குது ஜெல்லிஃபினில். நீங்கள் ஒரு நெட்ஃப்ளிக்ஸை வந்து உங்களோட வீட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கிற கண்டென்ட்டே நீங்கள் வந்து கொண்டு வரலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ப்ளே மை டிஸ்க் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இங்கே வந்து ஒரு யூசர் நேம் கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் பார்த்திங்கன்னா ப்ளே மை டிஸ்க்னே கொடுத்துடலாம். ப்ளே மை டிஸ்க் 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்தாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா மீடியா லைப்ரரி ஆட் பண்ண சொல்லுது. ஸோ மீடியா லைப்ரரி ஆட் பண்ணுறதுன்றது என்னென்னா, நம்மளோட மூவி, மியூசிக், அப்புறம் வந்து டிவி ஷோஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இந்த ஜெல்லிஃபின் சாஃப்ட்வேருக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். இந்த ஜெல்லிஃபின் சாஃப்ட்வேருக்கு ஆக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து அதை ஆக்சஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து நம்மளோட மற்ற டிவைஸ்க்கு, அதாவது நம்ம மொபைல் டிவைஸ் ஆகட்டும், நம்ம டிவி ஆகட்டும், எல்லாத்துக்கும் இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி இதை வந்து வைஃபை மூலியமாகவே இது வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணணும். இல்லை ஈத்தர்நெட் கேபிள் மூலியமாக கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது, ஸ்பீட் ரொம்ப நல்லாயிருக்கும். மூவிஸ், இங்கே வந்து கண்டென்ட் டைப்க்கு மூவி செலக்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஃபோல்டர் சூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம எந்த ஃபோல்டர் நம்ம கொடுத்துருந்தோம், அதாவது நம்ம ஹார்ட் டிஸ்கில் தான் வந்து நம்ம மூவிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம மூவிஸ்குள்ளே போயிட்டு மூவிஸ்குள்ளே போயிட்டு தமிழ் அப்படின்றத மட்டும் நான் சூஸ் பண்ணுறேன். இந்த ஃபோல்டர் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, எனேபிள் லைப்ரரி.
கொடுத்துட்டு இங்கிலீஷ் கொடுத்துட்றோம், கண்ட்ரி ஆர் ரீஜன் இந்தியா கொடுத்துட்றோம், கொடுத்துட்டு என்எஃப்ஓ கொடுத்துட்றோம். அது மாதிரி சேவ் ஆர்ட் ஒர்க் இன்டு தி மீடியா ஃபோல்டர் கொடுத்துட்றோம். இது நம்ம கடைசியில் நீங்கள் அவுட்புட் எப்படி வருதுன்றதை மட்டும் பாருங்கள். ஓகே, இங்கே வந்து இப்போ ஆட் ஆகிடுச்சு மீடியா லைப்ரரி வந்து மூவிஸுன்ற இதுக்கு வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க்கு வந்து நம்ம ஆக்சஸ் கொடுத்துட்டோம் ஜெல்லிஃபின்க்கு. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம லாங்குவேஜ் கேட்கும், எந்த கண்ட்ரி ஆர் ரீஜன் கேட்குறோம், அதே நம்ம இந்தியா. ஏன்னா அது வந்து டைம் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக செட் பண்ணிக்கும். அதனால் ரீஜன் கரெக்டாக கொடுத்துருங்க. அலோ ரிமோட் கனெக்ஷன் டு திஸ் சர்வர், அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். இல்லைனா உங்களோட ஃபைல்ஸை வந்து மற்ற டிவைஸால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதை கண்டிப்பாக எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் ஆட்டோமேட்டிக் போர்ட் மேப்பிங், இது கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரவுட்டரில் போயிட்டு நம்ம வந்து இதை வந்து இன்டர்நெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு இது மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக் கொடுத்துடலாம். இன்கேஸ் நம்ம ஃபியூச்சரில் நம்ம அதையும் வந்து டெமோ காமிக்கிறோம்னா அதுக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம ஃபினிஷ் கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ஜெல்லிஃபின் சர்வர் செட்டப் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம பாஸ்வேர்ட் கேட்கும். என்ன கொடுத்துருந்தோம், ப்ளே மை டிஸ்க் அப்படின்றது யூசர் நேமு, ப்ளே மை டிஸ்க் 1ன்றது வந்து பாஸ்வேர்டு. இது வந்து சைன்இன் கொடுத்துட்டோன்னா இப்போ இந்த மாதிரி போயிடும். இப்போ வந்து நான் வந்து இதோட டேஷ்போர்டு போகிறேன். ஸோ இதுதான் வந்து அட்மினோட டேஷ்போர்டு. ஸோ இது வந்து என்ன பண்ணலான்னா இங்கே பார்த்தீங்கன்னா மீடியா வந்து ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல ஸ்கேன் மீடியா லைப்ரரின்றது வந்து நம்மளோட ஹார்ட் டிஸ்க்கை வந்து ஸ்கேன் பண்ணி இன்டர்நெட் வழியாக அந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணி அதோட இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதோட ஐபி அட்ரஸ் நமக்கு தேவை. ஸோ ஐபி அட்ரஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம வந்து இப்போ வந்து இதில் வந்து ஐபி அட்ரஸை வந்து எடுக்கணும். நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரியே போய் கண்டுபிடிக்கலாம். கமாண்ட் ப்ராம்ப்டில் போனீங்கன்னா வந்து ஐபி கான்ஃபிக் அப்படின்னு கொடுத்திங்கன்னா நம்மளோட ஐபி அட்ரஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நான் வந்து அந்த ஐபி அட்ரஸை வந்து நான் இப்போதைக்கு நான் வந்து ஹைட் பண்ணுறேன். அந்த கமாண்ட் வந்து ஐபி கான்ஃபிக்ன்றது தான். அதில் வந்து IPv4 கேட்வேன்றது தான் வந்து நம்மளோட ஐபி. ஸோ அதை வச்சுட்டு இந்த போர்ட் இருக்குது பாருங்கள், இது வந்து போர்ட் இது வேல்யூ, இதை வந்து நம்ம கொடுத்தோம்னா நம்ம இந்த ஜெல்லிஃபின் சர்வீஸோடு நம்ம வந்து கனெக்ட் ஆகிடலாம். எந்த டிவைஸில் இருந்தனாலும் நமக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரியும் பட்சத்தில் எந்த டிவைஸில் இருந்தனாலும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற சர்வர், அதாவது இப்போதைக்கு வந்து நான் என்னோடய நெட்வொர்க்குள்ளே தான் இதை வந்து கனெக்ட் பண்ண முடியும். இதை விட்டு நான் வெளியில் போயிட்டேன் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் நான் வந்து எங்கள் வீட்டை விட்டு நான் வெளியில் போயிட்டேன்னா எனக்கு இது கிடைக்காது. நம்ம வீட்டை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வந்து வழி இருக்குது. அதுவும் வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னன்றதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட்ஸில் எல்லாமே போடுங்க. டவுட் இருந்தால் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க, இல்லை நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிடுங்க. அதில் நீங்கள் போட்டால் கூட நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் உங்களுக்கு இதை லுக் எப்படி இருக்குன்றதை நான் வந்து காமிச்சிடுறேன். ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்றத நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதுதான் முக்கியமான பாயிண்ட். அதுதான் வந்து இந்த வீடியோவை பொறுத்தவரை அதுதான் வந்து மேஜர் பாயிண்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம மூவிஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம மை மீடியா மூவிஸ்ன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து லிஸ்ட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம இப்போ இந்த கலக்கலப்பை கிளிக் பண்ணுறேன். உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டோரி லைன் என்ன, யார் யார் கேஸ்ட் இருந்தால், இந்த மாதிரி வந்து மூவியோட கேஸ்டிங், டேரக்டர் யார், அதோட ரேட்டிங் எவ்வளோ இருக்குது, எல்லாமே வந்து வந்துடும். அதோட குவாலிட்டி என்னன்றதை முதற்கொண்டு காமிச்சிடும். இப்போ இங்கே போனீங்கன்னா இங்கே பாருங்கள், DTS 5.1 1500 kbpsல இருக்குது. அப்புறம் டால்பி ஒன்று இருக்குது, சப்டைட்டில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கன்னத்தில் முத்தமிட்டால் இருக்குது. இந்த படத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா டால்பி 5.1 டிஜிட்டல்னு இருக்கும். பேனர் எல்லாமே உங்களுக்கு யார் யார் கேஸ்ட் இருந்தாங்க அவங்களோட இமேஜஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வந்துடும் உங்களோட ஹோம் நெட்வொர்க்குள்ளேயே. இப்போ இந்த புதுப்பேட்டை இருக்குது. புதுப்பேட்டைக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அழகாக ஒரு இமேஜ் வச்சு வந்துருச்சு. இந்த ஆஃப்டர் சீயிங் நியூஸ் இந்த மாதிரி வந்து அந்த இதோட வந்து ஒரு சினாப்சிஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக வந்து நம்ம என்ன குவாலிட்டி வந்து இருக்குது அப்படின்றது. இப்போ இதை நம்ம இங்கேயும் நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே ப்ளே பண்ணுறோன்னா ப்ளே ஆக தான் போகுது. பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து அது எல்லாமே வந்து ப்ராப்பராக நீங்கள் ஒரு ஓடிடி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அது இங்கே பாருங்கள் ரேட்டிங், நீங்கள் ஸ்டார் ரேட்டிங்னு கொடுத்துக்கலாம். எப்போ நீங்கள் வந்து எப்போ வந்து இந்த படம் முடியும், இப்போ ஸ்டார்ட் பண்ணால் எப்போ முடியும் அப்படின்றதும் வந்து இங்கே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் லைக் பண்ணுறீங்கன்னா ஃபேவரட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நிறையா இருக்குது. குரூப்பாக சேர்ந்து பார்க்குறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் போகிறேன். இது வந்து இப்போதைக்கு பேசிக்காக உங்களுக்கு என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வேட்டையாடு விளையாடி, விக்ரம், இந்த மாதிரி எல்லா படத்துக்கும் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து அதுவாகவே வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஆன்லைன்லேருந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து எல்லா டேட்டாவையும் இங்கே பாருங்கள், ஆயுத எழுத்து, இதுக்கு ஒரு போஸ்டர், இதுக்கு ஒரு இது, என்னென்ன இதில் ஆடியோவில் இருக்குது, DTS இருக்குது, 5.1 இருக்குது. ஸோ எல்லாமே வந்து வந்துடும்.
ஸ்டார் ரேட்டிங் எல்லாமே நீங்கள் அப்படியே நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் என்ன பண்ணுறீங்க, நெட்ஃப்ளிக்ஸில் எந்த ஓடிடியில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி வந்துடலாம். இப்போ இந்த சர்வீஸை வந்து நான் எப்படி வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம், அதாவது இன்னொரு டிவைஸில் வந்து நம்ம இந்த சர்வீஸை வந்து எப்படி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ இன்னொரு குட்டி டெமோ ஒன்று காமிச்சிடுறேன். இது வந்து நம்ம வந்து இனிஷியலாக நம்மளோட பிசியில் செட் பண்ண வேண்டியது. நம்ம ஐபி அட்ரஸ் வந்து ஐபி கான்ஃபிக் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். அதோடு சேர்த்து இந்த 8096ன்ற ஒரு நம்பரை மட்டும், போர்ட் நம்பரை மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். எந்த டிவைஸில் எந்த ப்ரௌசரில் எப்படி ப்ரௌசர்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம், ஆப் மூலியமாகவும் ஆக்சஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஆப் மூலியமாகவே ஆக்சஸ் பண்ணலாம், ஏன்னா அதில் தான் நிறைய சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேப்டாப்பில் வந்து எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் செட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம மூவிஸ் எல்லாம் வந்து இது பண்ணி ஃபோல்டர் ஆட் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ஐபேடுக்கு வந்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா எந்த வயர் எதுவுமே நான் வந்து கனெக்ட் பண்ணல. இது வந்து ஒரு பழைய வெர்ஷன் ஆஃப் ஐபேடு. இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு என்னோடய இபுக் ரீடிங், அதுக்கப்புறம் வந்து சில ப்ரொடக்டிவிட்டி ஒர்க், அதாவது என்னோடய ரிமைண்டர் நோட்ஸ் போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி மட்டும்தான் இதை நான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி நான் எதுவும் இல்லைனா மீடியா கன்சப்ஷன் பண்ணுவேன், அவ்வளோதான். மற்றபடி சீரியஸாக இதில் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இதில் நான் அந்த ஜெல்லிஃபின் மொபைல் ஆப்னு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி iOS எல்லா மொபைலுக்கு இருக்குது, ஐபேடில் இப்போ வர லேட்டஸ்ட் வெர்ஷனுக்குலாம் ப்ராப்பரான ஆப்பே வந்துடுது. இல்லைனா நீங்கள் ஸ்விஃப்ட்ஃபின் இல்லைனா ஜெல்லிஃபின் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் iOSக்கு. ஆண்ட்ராய்டுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே ஜெல்லிஃபினோட ஆப் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு இங்கே நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த லோகோ இதெல்லாம் வரும். ஓகே, ஸோ நம்ம சர்வரோட அட்ரஸ் கேட்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐபி கான்ஃபிகில் தான் போய் கண்டுபிடிக்கணும். அது நான் என்னன்றது சொல்லிடுறேன். அது எனக்கு ஆக்சுவலி சில விஷயம் வந்து இந்த மாதிரி வீடியோவில் ரிவீல் பண்ணலாமா என்னோடய டிவைஸோட ஐடி அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஸோ இந்த மாதிரி இப்படி கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும், அப்போவே காமிச்சது தான் ஐபி கான்ஃபிக் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஐபி அட்ரஸ் வரும். ஸோ இது வந்து நான் வந்து பெருசாக ஒன்றும் நான் வந்து காமிக்க போகிறதில்ல. ஸோ நான் இங்கே நான் வந்து என்னோடய ஐபி அட்ரஸ் போடுறேன். 192 இங்கே டைப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த கோலன் வச்சு சாரி நீங்கள் வந்து எப்பயுமே IPv4 அட்ரஸ் எடுங்க. 8046. இப்போ கோன் கொடுத்துட்டேன். கோன் கொடுத்ததுக்கப்புறம் அது சர்ச் பண்ணும். நம்ம ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருக்குமான்றது செக் பண்ணிக்கணும். ஓகே, குட் நாட் கனெக்ட் டு சர்வர்னு வருது. இது என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஸோ கைஸ், அதாவது ஆக்சுவலாக இன்டர்நெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தனால இது லாகின் வந்து ரொம்ப டைம் ஆகிட்டே இருந்திருக்கு. இப்போ ஆக்சுவலி உள்ளே வந்துடுச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்கும். நமக்கு வந்து கம்ப்யூட்டரில் என்ன ஸ்க்ரீன் காமிக்குதோ இதே மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து காமிக்கும். இது ஆண்ட்ராய்ட் டிவி ஆகட்டும், இல்லை வந்து நம்ம மொபைல் ஃபோன் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு ஐபேடோ, நீங்கள் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணாலும் இதே தான் காமிக்கும். நம்ம ஜெல்லிஃபின் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறப்போ இதே ஸ்க்ரீனை வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசர் வழியாகவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் நான் வந்து சஃபாரியில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. சஃபாரி வந்து ஓப்பன் பண்ணல, சஃபாரிலையும் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் ப்ரௌசர்லேருந்து இதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஐபி அட்ரஸ் மட்டும் கொடுத்தா அந்த மாதிரி வந்துடும், யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஸோ இப்போ நம்ம அந்த ஆப்புக்கு போகலாம். ஆப்பில் போயிட்டு இப்போ வந்து நான் வந்து யூசர் நேம் கொடுக்குறேன், ப்ளே மை டெஸ்க். ஸோ பாஸ்வேர்டும் கொடுத்துட்றேன். இருங்க, தப்பாக கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இங்கே ரிமெம்பர் மீ டிக் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ சைன்இன் பண்ணோன்னா எல்லா படமும் நம்ம என்னெல்லாம் வச்சுருந்தோமோ எல்லாமே வந்து இங்கே வந்துடும். நம்ம மூவிஸ்னு ஒரு இது போட்டு வச்சுருந்தோம், அது இங்கே காமிக்குது. உள்ளே போனோம்னா நம்மகிட்ட இருக்கிற எல்லா மூவிஸுமே வந்து ஆக்சுவலி இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற மூவிஸை இந்த சர்வர் வழியாக நம்மளோட டிவைஸ்க்கெலாம் வந்து ஸ்ட்ரீம் ஆகும். எப்படி ஒரு நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார் அதெல்லாம் வந்து எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா படமுமே, நம்ம டிஜிட்டலாக என்னென்ன படம் வச்சுருக்கோமோ எல்லாமே வந்து இங்கே வந்துடும். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த படத்தை வந்து செலக்ட் பண்ணுறேன், கலகலப்பை செலக்ட் பண்ணுறேன்.
ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே ஒரு போஸ்டரு, இங்கே ஒரு தம்ப்நெயிலு, யாரெல்லாம் வந்து இது பண்ணியிருக்கா, நடிச்சிருக்கா, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சினாப்சிஸ் நான் அப்போதே வந்து டெஸ்க்டாப்பில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் வரும். ஸோ மோர் லைக் திஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு ஓடிடியில் பார்க்குறப்போ என்னெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுவீங்களோ அது எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இது ஆடியோ பார்த்திங்கன்னா டிடிஎஸ் ஆடியோ. இது ஆக்சுவலி ஒரு ப்ளூரே ரிப் ஃபைலு. இங்கே பாருங்கள், கலகலப்பு, தமிழ் டைட்டில் 6.2 எல்லாமே அப்படியே வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ப்ளே கொடுக்குறேன். கொஞ்சம் மெதுவாக தான் ப்ளே ஆகும். பட் நீங்கள் வந்து நல்ல இன்டர்நெட்டில் நல்ல மோடம் ரவுட்டர் எல்லாம் வச்சு நல்ல யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ரவுட்டரோட நம்ம லேப்டாப்போ இல்லை நம்ம பிசி யூஸ் பண்ணுறோன்னா பிசி லேப்டாப்பில் நம்ம ஈத்தர்நெட் வழியாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோன்னா பயங்கர ஸ்பீடாக இருக்கும். 4K பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஈத்தர்நெட்டாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா மினிமம் வந்து 60 80 Mbps வரைக்கும் வந்து பிட்ரேட் ஆகும். ஸோ அதனால் அந்த ஸ்பீடை வந்து அதால் ட்ரான்ஸ்மிட் பண்ண முடிஞ்சு ரிசீவ் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் அந்த 4K எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ இது வந்து நார்மல் ஹெச்டி வீடியோ தான். இதுவே வந்து ஓரளவுக்கு ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபெச்சிங் அடிஷ்னல் டேட்டான்னு வருது. இதிலே டிரான்ஸ்கோடிங் எல்லாமே நிறையா விஷயம் இருக்குது. அதெல்லாம் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் இன்டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது செட்டப் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் உங்கள் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிடுங்க. அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அங்கேயே. ஸோ இதை தான் நான் இன்றைக்கி மேக் பண்ணணும்னு நினச்சேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ளே ஆகும். இப்போ ஆக்சுவலி ஸ்டக் ஆகிருக்கு, இன்டர்நெட் ஸ்பீடு இல்லாதனால. இங்கே பாருங்கள் அப்படியே நிற்கிது 6.02 அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒன்ஸ் ஒரு தடவை பாஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஃபெச்சிங் அடிஷ்னல் டேட்டாலே இருக்குது. இப்போ மறுபடியும் ப்ளே பண்ணி பார்ப்போம். இல்லைங்க, இருக்கவே இருக்காரு. நம்ம 5 வாட்டி அலைய சொன்னே, இனிமே உனக்கு பணமெல்லாம் தர முடியாது, போப்பா. ஆடியோ பார்த்தீங்கன்னா அப்புறம் கொடுக்குறேன் சொல்லிட்டுல மசாலா. ஸோ ஆக்சுவலி ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ நீங்கள் ஆடியோவில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம என்ன ஆடியோ ஸ்ட்ரீம் வேணுமோ அதையும் நம்ம இங்கேயே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா ஒவ்வொரு ஃபைலுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி இது கொடுத்துருப்பாங்க, ஆடியோ இது கொடுத்துருப்பாங்க. இப்போ ப்ளேபேக் இன்ஃபோவில் போய் நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரி ப்ளே ஆகிட்டுருக்கு அப்படின்றத. ப்ளேபேக் இன்ஃபோவில் பார்க்கலாம். இருங்க, அந்த டீட்டெயில்ஸ் லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ப்ளேபேக் இன்ஃபோவில் போனீங்கன்னா நம்ம என்ன ஃபார்மேட்டில் வந்து அது ப்ளே பண்ணுது. சில ஃபைல்ஸை என்ன பண்ணோன்னா இந்த ஐபேடால் டீகோட் பண்ண முடியாத ஃபைல்ஸை இந்த லேப்டாப்பில் டீகோட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரீம் பண்ணும். ஸோ தட் நம்ம டிவைஸ் வந்து அந்த லோடு எடுத்துக்க வேணாம், நம்ம சர்வரே அந்த லோடு எடுத்துக்கும். ஸோ சம் கேஸஸில் என்ன பண்ணலான்னா அந்த நம்மளோட சர்வர் மேலே எந்த ப்ரெஷரும் போடாமல் நம்ம டிவைஸே வந்து டீகோட் பண்ண வைக்கலாம் அந்த ஃபைல் ஃபார்மேட்லாம். ஸோ இதுக்குள்ள நிறையா விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தா அதெல்லாம் இது பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நீங்கள் இதெல்லாம் கற்றுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே எனக்கு நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பார்க்கணுன்னு சொன்னிங்கன்னா அதையுமே வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இது ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா நாங்கள் இப்போ வந்து இது யாருக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும்னு பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரி ஹோம் தியேட்டர் ரூம் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஈஸியாக அவங்க வந்து இதை வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். ஒரு மோடம் வச்சுட்டு கனெக்ட் பண்ணி வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபயர் ஸ்டிக் ஏதாவது ஒன்று போட்டு வச்சுட்டு அங்கேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓடிடியை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுன்ற பட்சத்தில் நம்மக்கிட்ட இருக்க டிஜிட்டல் ஃபைல்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரூம் எடுத்துருக்கீங்க, ஒரு காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் சேர்ந்து ரூம் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சர்வர் மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு நீங்களாம் அந்த படமோ இல்லை வந்து ஒரு மியூசிக் ஃபைல்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் அப்படி வந்து நீங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு இதில் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் இப்போ எப்படி நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் இதுக்கெலாம் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் போடுறோமோ, ஒரு யூஸருக்கு ஷேர் பண்ணுறோமோ, அந்த மாதிரி மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் போட்டுக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்து வச்சு நீங்கள் எல்லாருமே வந்து உங்களோட மீடியா கன்சம்ஷனை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் பேசணும்னு நினச்சேன். ஆக்சுவலி தமிழில் எல்லோரும் பேசியிருக்காங்களான்னு தெரியல. நான் நிறைய பேர் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, மேபி வந்து தமிழில் யாராவது வீடியோ பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு வந்து நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்து என்னோடய மீடியா செட்டப்புக்கு வந்து இது ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. எனக்கு வந்து என்னோடய டிவி வந்து ஒரு பழைய மாடல் டிவின்றனால எனக்கு பாஸ்த்ரோலாம் வந்து அவ்வளோ ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. டிடிஎஸ் டால்பி பாஸ்த்ரோலாம் வந்து எனக்கு அவ்வளோ ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகலை. ஐ மீன் எனக்கு வந்து பாஸ்த்ரோ ஆகாதுன்னு நான் சொல்லலை, எனக்கு ஆகும். பட் என்னோடய டிவி வந்து பழைய மாடல் சப்போர்ட் பண்ணாதுன்றனால பிசிஎம்மாக வந்து பாஸ்த்ரோ ஆகும். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு நல்ல டிவி வச்சுருக்கீங்க, அதில் வந்து எல்லா ஆடியோ ஃபைல்ஸும் சப்போர்ட் ஆகும், எல்லா கோடிக்ஸும் வந்து சப்போர்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு டிவி வச்சுருக்கீங்க, லேட்டஸ்ட் ஜென் டிவி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்குலாம் ப்ராப்ளமே இல்லை. உங்களுக்கு டேரெக்டாக டிவிக்கு பாஸ்த்ரோ ஆகி உங்கள்
ஏவியாக இருக்கோ இல்லை சவுண்ட் பார் எதுக்கோ வந்து டிடிஎஸோ டால்பி அட்மாஸாவோ அது வந்து ப்ராப்பராக வந்து பாஸ் த்ரூ ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட ஹோம் மீடியா சர்வர் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணலாம். இது வந்து ஒரு பேசிக், இது வந்து ஸ்டார்டிங் தான். இதுக்கு மேலே இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது இதில். இது மட்டுமே வந்து ஒரு பார்ட் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த லேப்டாப்லேயே பார்த்திங்கன்னா ஒரு நேஸா கன்வெர்ட் பண்ணலாம், ஒரு ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. அதே நீங்கள் வந்து உங்கள் நெட்வொர்க்குக்கு வெளியில் எடுத்துகிட்டு போகிறது, ஐ மீன் உங்களோட மோடம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் எப்படி நம்ம வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் நம்ம அதை பார்க்க முடியுதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டொமைன் நேம் வச்செல்லாம் நம்ம எப்படி நம்ம நெட்வொர்க்கை வெளியில் எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதை பற்றிலாம் நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ மீன்வைல் வந்து நீங்களும் இதெல்லாம் வந்து பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து பண்ணணும் இல்லை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க எனக்கு வந்து மூவி ஃபைல்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே வந்து நீங்கள் நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற டிஜிட்டல் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அதில் வந்து நிறையா விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோங்க. ஐ மீன் உங்களுக்கு வந்து இந்த ஏவியில் வந்து உங்களுக்கு எல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க.